நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் மீல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வித்தின் 30 மினிட்ஸ். இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, சாத்தும்பு, உருளைக்கிழங்கு கருமிது. ஸோ முதல்ல மோர் குழம்புக்காக சில சாமான்லாம் ஊற வச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துண்டு ஜலத்தில் அதை நனைச்சி வச்சிடலாம், தண்ணியில் நனைச்சி வச்சிடலாம். அதே மாதிரி சாத்தும்புக்கு மட்டும் தேவையான அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதையுமே ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நனைச்சி வச்சுட்டுலாம். ஸோ இதெல்லாமே ஊறட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு வச்சுக்க போகிறேன். அதாவது சாத்தும்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குண்டான பருப்பு மட்டும் வைக்க போகிறேன். இப்போ நான் 3/4 டம்ளர் பருப்பு வச்சுட்டுருக்கேன். சாத்தும்புக்கும் களத்து பருப்புக்கும் தேவை. ஸோ அதுக்கு குட்டி டம்ளரில் 3/4 டம்ளர் பருப்பு வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டும் ப்ரெஷர் குக் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் டக்குன்னு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வர போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை 2 விதமாகவும் பண்ணலாம். நீங்கள் அப்படியே குக்கரில் ஒரு விசில் வேக விட்டுட்டு, 2-3 விசில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேஷ் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி பார்த்தேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ நான் அப்படியே டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல இதுக்கு தேவையான பதார்த்தங்கள்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துட்டுருக்கேன், கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் வேண்டான்னு விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 கீத்து கருவேப்பிலை, ஒரு கீத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளும் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டுலாம். இதை கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லைக் ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் சம் 15-20 மினிட்ஸ் இதுலேயே ஆகிடும். ஸோ நம்ம 1/2 ஹவரில் பண்ணுற சமையலில் பார்த்தோம்னா இதுவே ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் ஒரு அடுப்பு நம்ம இதுக்குன்னே ஒதுக்கிடணும் தனியாக. ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுறலாம், அதை பாட்டுக்கு குக் ஆகட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம சாத்தும்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல நான் ஈயச்சொம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈயச்சொம்பில் அப்படியே அடுப்பில் வைக்கக்கூடாது ஈயச்சொம்பை. அதனால் ஃபஸ்ட்டு புளிஜலத்தை சேர்த்துன்ட்டு முக்காலுக்கு அந்த ஈயச்சொம்புக்கு 3/4 வாசி ஜலம் சேர்த்துடணும். 3/4 ஆஃப் தி சொம்பு ஷுட் பி ஃபில்ட் வித் வாட்டர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பையே ஏற்றணும். ஸோ புளிஜலம் சேர்த்தாச்சு, தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கீத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் அடுப்பை ஏற்ற போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சுட்டு இருந்ததெல்லாம் ஊறிடுத்து. இந்த ப்ரெப் ஆக்சுவலி பார்த்தேன்னா நான் ஜென்ரலாக நான் குளித்து முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஊற போட்டுட்டு போகலாம். பட் எனக்கு அது பெருசாக ஐ டோன்ட் ஃபைண்ட் குட் இன் தட். ஸோ வாட் ஐ டூ இஸ் நான் குளிச்சுட்டு வந்த கையோடு இதை ஊற போடுவேன். ஸோ இந்த ஊற போட்ட திங்ஸ் பண்ணி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய் பெருமாளுக்கு ஏதாவது பண்ணிட்டு வருவேன். ஸோ பை த டைம் ஐ கம் பேக் இதெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். ஸோ இந்த ஊற வச்ச திங்ஸோட பச்சை மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போது கூழாக அரைச்சின்னு வரணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் தரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நான் நல்லா கூழாக அரைச்சிட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு ஹாஃப்க்கு மேலே குக் ஆனதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் உப்பும் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ மிளகா பொடி உப்பு சேர்த்ததுக்கப்புறமாவும் இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் அது அடுப்பில் வைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தேன்னா எனக்கு இங்கே சாத்தும்பும் கொதிச்சுடுத்து. அந்த டொமேட்டோ நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பும் இந்த சாத்தும்பு பொடியும் போடலாம். நான் சாத்தும்பு பொடி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பட் திஸ் ரெசிபி சீம்ஸ் டு பி வெரி நைஸ். இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் சூப்பர் குட். ஸோ நான் இது பாருங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உப்பும் பொடியும் போட்டுட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் சாத்தும்பு. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தேன்னா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். மோர் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் அதோட டேஸ்ட்டே. ஸோ தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு கீத்து கருவேப்பிலை சேர்த்து இன்றைக்கி நான் வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ நான் வெண்டைக்காயாக சேர்த்துட்டுருக்கேன். ஜென்ரலாக வெண்டைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் தான் சேர்ப்பேன் மோர் குழம்புக்கு. அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தேன்னா நம்மளுடைய பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் வந்திருக்கு.
ஸோ அந்த அதர் சைடு இங்கே வந்து வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுத்து நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிறத இதில் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். என்ன பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவு ஜலம் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை மட்டும் சேர்த்து நல்லா அது கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. ஆனதும் இந்த பருப்புக்கு தேவையான ஜலம் ஆக்சுவலி வந்து ரசத்துக்கு தேவையான பருப்பு ஜலம் வெறும் பருப்பு ஜலம் மட்டும் சேர்த்தாலே போதும். அப்படி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு அடிப்பருப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பருப்போட ஜலத்தையும் சேர்க்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நான் இது கட் பண்ணதில் அது போயிடுத்து. நான் ஒரு 5 to 7 minutes வெயிட் பண்ணேன். அது அங்கே பூவாக ஒரு மாதிரி பூத்துன்னு வரும். பூத்துன்னு வந்ததுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியை வந்து தூவி ரசத்தை இறக்கியாச்சு. ரசம் கொதிக்கக்கூடாது, கொதிச்சா டேஸ்ட் போயிடும். ஸோ இன்னொரு பக்கம் நான் சாதமும் வச்சுட்டேன். மோர் குழம்பும் இங்கே இந்த நம்ம போட்ட அரைச்சி விட்டதெல்லாம் இங்கே நல்லா கொதிச்செடுத்து, ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதே மாதிரி மோர் சேர்த்துக்க போகிறேன் இப்போது. ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக உப்பு மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்கோ. மோர் குழம்பும் அவ்வளோதான், கொதிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, லேசாக மேலே பூத்தாப்பில் வந்த உடனே ஆயிடுத்துன்னு அர்த்தம், இறக்கிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கடைசியாக எல்லாத்துக்கும் தாளிச்சிக்கலாம். முதல்ல ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். நெய்யில் கடுகும் பெருங்காயமும் சேர்த்து இப்போ சாத்தும்துக்கு தாளிக்க போகிறேன். தாளிச்சாச்சு. ஸோ ரசத்து மேலே விட்டுடலாம். சொன்ன மாதிரி ரசம் கொதிக்கக்கூடாது, அது மேலே பூத்தாப்பில் வரும். நீங்கள் இந்த பருப்பு ஜலம் விட்டதுக்கப்புறமா அது அப்படியே மேலே கொஞ்சோண்டு இப்படி பூத்துன்னு வரும், கொஞ்சம் நுரைச்சின்னு வரும். அதோடு ஆஃப் பண்ணி கொத்தமல்லியை போட்டு இறக்கிடணும். அப்புறமா மேலே தாளித்து கொட்டணும். பாருங்க, அதே மாதிரி மோர் குழம்பும் மேலே பூத்துன்னு வந்துடுத்து. இவ்வளோ வந்தால் போகிறோம், உடனே அணைச்சிடலாம். நுரைச்சின்னு வந்தால் போகிறோம், அணைச்சிடலாம். இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் மாமியார் வந்து இந்த மீன் டைம் ரா மேங்கோ வந்து நல்லா நறுக்கி வச்சுருந்தா. ஸோ அதுக்கு நான் வந்து தாளித்து கொட்ட போகிறேன். அந்த மாங்காய் மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, பெருங்காய பொடி போட்டு வச்சுருக்கா அந்த கட் மேங்கோ மேலே. நான் வந்து அதுக்கு நல்லெண்ணெயில் நான் கொஞ்சோண்டு நான் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கடுகு தாளித்து இப்போ இந்த மாங்காய் மேலேயும் போட்டாச்சு. ஸோ சூப்பரான கட் மேங்கோ பிக்கலும், இன்ஸ்டன்ட் கட் மேங்கோ பிக்கலும் ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது நீங்கள் அந்த ஊற வைக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேனாலே சரியாயிடும். ஸோ பாருங்கள், குவிக்காக சாதம் ஆகிடுத்து. சாதம் பெருமாளுக்கு அம்சையும் ஆகி வந்துடுத்து. உருளைக்கிழங்கு, களத்துக்கு பருப்பு, சாத்துந்து, மோர் குழம்பு. சிம்பிளாக 1/2 hour ஈஸியாக முடிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இஃப் யூ ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக தான் முடிச்சிருப்பேள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.